எத்தனையோ கோடி சரியில்லை வளர்ந்து நாம் இப்படி இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எங்க கொண்டு மாத்தோம்? ஏன்னா இந்த உங்களுக்கு அனுபவத்தை, நாம் பெற்ற அனுபவத்தை சொல்லி குருநாதர் அனுபவப்பெற செய்து என்னை அந்த துரு நட்சத்திரத்தை அழைத்து ஆயுள் மெம்பரை சேர்த்தினார். நான் பட்ட அனுபவமெல்லாம் எப்படி உலகில் இயங்குன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களை அந்த ஆயுள் மெம்பரா அங்க கொண்டு சேர்க்கிறேன். நீங்க அந்த ஆயுள் மெம்பரா சேரவனு பிரியப்பட்ட வசிஷ்டர் நீங்க கவர்ந்து கொண்டு வந்தீங்க. அந்த உணர்வு உங்களோட இணைத்திடும் போது அருந்ததியாக வாழ்ந்து இருளை அகற்றும் பெரும் சக்தியாக மாறி இன்று கணவனும் மனைவி நாம் சொன்ன முறைப்படி நடந்து அது வந்தால் 2 உயிரும் ஒன்றாகுது. 2 மனம் ஒன்றாகும் போதுதான் தான் எனவிருத்தி கிடைக்குது. 2 உணர்வு ஒன்றாக்கப்படும் உயிரின் உணர்வு அது அருள் பெற வேண்டும் ஒளியாகுது. அந்த உணர்வின் தன்மை 2 உடலிருந்து கருவாக்குது. 2 உயிரும் ஒன்றுது. ஒன்ற பின் என்ன செய்வது? ஒளியாக மாற்றும் திறந்து அப்படி ஆனதான் அகசியன் தன் வாழ்நாளிலே தாய்க்கருளை பெற்ற இந்த உணர்வுகளை ஒவ்வொன்றும் விஷத்தின் தன்மை அறிந்தது. விஷத்திலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 இப்ப 27 நட்சத்திரங்களும் வான் வீதியில மற்ற மண்டலங்களிலிருந்து விஷத்தன்மை எடுக்குது. அது மோதலும் போது விஷத்தன்மைகள் பெரியது. அதனால மற்றதோடு மோதும் போது பல பிழைகள் வருது. இருந்தாலும் இந்த விஷயத்தை முறிக்கும் மாற்றும் சக்தி பெற்ற இந்த அகசியன் தாய் கருளை பெற்ற உடனே அதை மாற்றும் நிலை வருது. அப்ப அதை அடக்கி தனக்குள்ள சேர்த்துக் கொள்றான். அப்ப ஒவ்வொரு நொடியிலும் மின் கதிர்களை அவன் நுகரக்கூடிய நிலை வருது. 27 நட்சத்திரங்கள்ல என்ன செய்யுது? ஒன்றோடு ஒன்று 2 நட்சத்திரம் எதிர்நிலையான நிலைகள் நட்சத்திரங்கள் மோதும் போது மின் கதிர்களாக ஓடுது. இது அன்னிச்சு வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்ளும். இதுல பக்கத்துல இருக்கிற விஷத்தின் தன்மை கொண்டு அன்னிச்சு இதுக்கு அவனுக்கு ஏது. அதுக்கு அடுத்த அப்படி அன்னிச்சு ராசி எடுத்துக்கொள்ளுது. இதுல சுத்தப்பான ஆதி அன்னிச்சு சனிக்கோள் எடுத்துக்கோ. அது நீரா மாற்றும். அது நீரா மாறிதான் உலகிலே நீருக்குள் அணுக்கள் சேர்த்து ஆக நெருப்பாகி முதல்ல மற்ற அணுக்களின் போது நெருப்பாகி பல அணுக்களின் தன்மை ஆவியா மாறுது. ஆக ஒரு பொருளுடன் ஒரு பொருள் சேர்த்து ஒரு இணையின் தன்மை அணுக்கள் மாறுது. மாறிய நிலைகள் கொண்டு என்ன செய்து ஆவியாக மாறுது. ஆவின் தன்மை ஆனவர்பாடு என்ன செய்யுது? இந்த அணுக்கள் அது மோதின உடனே நீராகுது. நீருக்குள் அணுக்கள் சிக்குது, எடை கூடுது, ஓடுது. அந்த ஓடும் நிலையில என்ன செய்யுது? உராய்ந்து மீண்டும் இது ஆவியா பெருங்கிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுலாம் ஒன்னா சேர்க்குது. வான அகண்ட அண்டத்துல எல்லையே இல்லாத இடத்துல ஒரு பொருளா மாறுது. பரம் பொருள் ஆக எல்லை இல்லாத இடத்துல ரூபத்தின் தன்மை அடையுது. அதே சமயத்துல பரம் என்ற ஒரு எல்லையாக மாறுதுன்னு சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாகப்படுத்தும். சொல்றது உங்களுக்கு அர்த்தம். அப்ப இதே உணர்வுடைய விஷயத்தின் தன்மை பிடித்த பின் பொருள்கள் மாறினாலும் ஆவியந்த நிலைகள் மாறுது. சனிக்கோள் அதை நீராக எடுத்து மற்ற பொருளோடு இணைந்தால்தான் மற்றதை உருவாக்க முடியும். நீங்க இந்த சனிக்கோள் இல்லைன்னா ஒண்ணு வேலையாக. அதனால சனிக்கோள் இதே மாதிரிதான் நமக்குள்ள என்ன செய்ய எடுத்துக்கொண்ட உணர்வுகள் விஷத்தின் தன்மை பிரித்து கிட்னி நீராக மாற்றிவிடும். அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள்ள என்ன செய்யுது? சுத்தமாகுது. ஆக இந்த ஒவ்வொரு உடல்ல வரக்கூடிய உறுப்புகளுக்கும் அதனால அணுக்கள் அதை எப்படி விஷத்தை கீழ் எடுத்துக்கொள்வதோ கருகி உணர்வை எடுத்துக்கொள்வதோ இதெல்லாம் நம்ம உடல்ல தோலா மாறும். அதே மற்ற பொருளின் உணர்வு சேர்க்கப்படும் உணர்வு அணுக்களாக மாறும். அந்த அணுக்களுக்கு தக்கதான் நம்ம உறுப்புகள் மாறும். புழுவிலிருந்து மர்மம் இந்த மாதிரி உறுப்புகள்லாம் கிடையாது. உணர்வு சேர்த்துக்கொண்ட அந்த அணுக்களின் தன்மை அந்த கூடுகளை கெட்டு அதன் மலத்தின் தன்மை தான் இன்றைக்கு மனிதனாக உருவாக்கும் சொல்றது. அதனால இப்படி நாம் அறிந்து கொண்ட பின் நாம் எங்க போகணும்? நாம் ஒரு மற்றவங்களுடைய தீமையில நீக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உடலாக நம்மை மாற்றணும். சொல்றது ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் தனித்தன்மை வாய்ந்ததாக வரும். அந்த தனித்தன்மை வாய்ந்ததாக வரும்போது மின்னல்ல மோதும் போது மின் கரைகளாக மாறுது. ஆனா சில இடத்துல மோதாமை தனித்து வர்றது,
சூரியன் தனக்குள் எடுத்த விஷத்தை பாதரத்தால் மோதி விஷத்தை வெப்பமாக்கி விஷத்தை பிரிச்சிருது. அப்ப என்ன செய்யுது, பிரிச்சு ஓடும்போது வெப்பமும் காந்தம்னு எலக்ட்ரிக், அது ஒரு பொருளை கவர்ந்தப்ப எலக்ட்ரிக் ஒரு இயக்க சக்தியா மாறுது. அது இயக்க சக்தியா மாறினோடனே அடுத்து தூசிகள் வர்றதை கவர்ந்தவனே எலக்ட்ரான். அந்த எந்த தூசி இந்த காந்தம் இழுத்தது வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையான எலக்ட்ரிக். ஆனா ஒரு தூசியின் தன்மை எழுத்த ஒன்று இழுத்துருச்சுல காந்தம் எழுத்துல எலக்ட்ரானிக். அப்ப அது எலக்ட்ரானிக்கா மாறும். அந்த எலக்ட்ரானிக் தன்மை மாறி இது ஓடும்போது எதன் தூசிகள் சேர்ந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றமாகி அதுவும் தனித்தன்மையில போகும். ஒன்றோடு ஒன்று மோதும் வாய்ப்பு இல்லை. இதை கண்டவன் அது ஓடுறது, அதை கண்டவன் ஓடுறதும் இப்படி போகுது. இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷத்தன்மையான வலுவானது இந்த காந்தம் ஒன்று கவர்ந்து கொண்டால் இது வலுவாயிருக்கு. இந்த வலுவான பிற்பாடு நேற்றால் அது சக்தி வாய்ந்ததாக மாறி இதை கண்டவுடனே மற்ற அணுக்கள் பல பலவலன்னு அது வேகமாக மோதி ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான உணர்வுகள் மாறும். அதான் நியூட்டன் புதுவிதமாக மாற்றும் இந்த திறம் கொண்டது அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்ப அந்த மோதல் வரப்போகும்போது இதையினர் இப்பதான் இப்ப என்ன செய்யற எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலைகள்ல எந்திர நிலைகள்ல இடையின் நிலைகள் ஒளி பேழைகளை பதிவாக்குறான். அந்த உணர்வின் தன்மை நேரடியாக பதிவாக்குறான். இந்த பதிவான நிலைகளை என்ன செய்யறான், வான்வீதியில் அனுப்புறாங்க. இப்பதான் ராக்கெட் இதெல்லாம் போகுது. அதுல கொண்டு பாதுகாப்பான நிலையில இந்த அதாவது நட்சத்திரங்கள் என்று வரக்கூடிய இந்த நியூட்ரான் அந்த சக்தி வாய்ந்த நிலையில் இதை கவர்ந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அதை எடுத்து கவர் பண்ணி இன்னைக்கு பூமியில மற்ற இதுகளை இதை கவர்ந்து இதை என்ன செய்யறான், மற்றதோட மோத செய்யும்படி எடுக்கிறாங்க. இதான் நியூட்ரான். ஏன்னா கவர்ந்ததுன்னா மற்ற உணர்வுகளை பூரா விஷம் பாஞ்சு கொண்டுரும். இதை அடக்கி அது உணர்வின் தன்மை கொண்டு இன்னைக்கு வெளி என்னாகும், இந்த விஷயம் வேகமாக பரவி நல்ல அணுக்களை பூரா துரத்தி விட்டு அப்ப அது வேகமாக நல்ல ஓடும். நம்மளுக்கு பிராணவாயுக்கு உண்டான நிலை கிடைக்காது. அந்த விஷயத்தின் தன்மையான ஒரு நொடிக்குள்ள நம்ம மடிஞ்சிடும். ஆனா நம்ம உடலுக்குள்ள நொடினா எது மடியுது, நம்ம உடல் உள்ள அந்த அணுக்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல, நம்ம பலவீனமா இருக்கும். அது அதே சமயத்தில் விஷயத்தின் தன்மை இங்க நுகர்ந்த உடனே சிந்தனை இழந்தது. மனிதனால் உருப்படியா இருப்பான், பைத்தியக்காரனா இருப்பான். இந்த மாதிரி நாட்டு ஆசை கொண்டவங்க அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அதை இப்ப ஒவ்வொரு நாடும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்துல இப்ப நாம என்ன செய்யுது, இந்த மின்னல்கள் தாக்கப்படும் போது கடல்ல அந்த மின்னல் தாக்கிய உடனே என்ன செய்து மணலா மாறும். அது கடலோட உருவாகும். இந்த மின் தாக்குதல் வரதான் பல கடல்களிலிருந்து பல மணல்கள் வருவதும், அதே சமயத்தில் இந்த மின் அணுக்கள் தாக்கும் உணர்வுகள் மற்ற உணர்வுடன் சேர்த்த பின் அதன் உணர்வு உறைந்து மணலாகும். அப்ப எந்த நட்சத்திரத்தின் உணர்வு பெறுதோ அதற்கு தக்கவாறு இந்த பூமியில சில உணர்வு தன் இனத்தை கவர்ந்து அது வளரக்கூடிய தன்மை வருது. நம் மனித உடல் ஆனாலும் சரி, தாவர இனத்துக்குள்ளும் அந்த நட்சத்திர உணர்வு எது கலந்திருக்கிறதோ அதன் உணர்வு கொண்டு இங்கே மரவர் போனது கவர்ந்து வளர்து. இதெல்லாம் இயற்கை. இதெல்லாம் சாப்பாடு இல்லாம பார்த்தோம். அதனால இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரம் சாப்பாடு இல்லாம அங்க கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஆயிட்டாலும் கூட பரவாயில்ல. அதனால இந்த மாதிரி இதை பார்த்து அது எப்படி இயக்குதுங்கிறத கொண்டாடும். இப்ப அது மனிதன் என்ன செய்யறான், அதை அணுவை பழந்து அதனோட அந்த கதிரீகம் எந்த நட்சத்திரம் இதை எடுக்கிறான். இப்ப இந்த மின்னல் தாக்கும்போது எப்படி கடல்ல இது மணலானதோ இதை அணுவை பிளந்து அதை எடுக்க போகும்போது இதை மாத்துறதுக்கு ஹைட்ரஜனா மாத்துறாங்க. அப்ப அந்த கடல் உப்பு நீரை நினைச்சு கனநீரா மாத்துறாங்க. அந்த கனநீரின் தன்மை ஆன பிற்பாடு இந்த உணர்வு ஏதாவது ஆச்சுன்னா இதை கரைச்சி அதை வெடிக்க விடாம செய்யும். இதை வெளிப்படுத்தாம பாதுகாப்போம். இது விஞ்ஞானி எவ்வளவு தந்திரமா கொண்டாடுறாங்க. இது புறப்பொருளுக்கு செய்யறாங்க. எப்ப கடல்ல விழுந்து அணுவா மாறுதோ இது எப்படி இந்த உணர்வின் தன்மை மணலா மாற்றியதோ அணு பிறந்த பின் நினைச்சு அந்த கனநீரையே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கனநீரா மாற்றி இந்த அணுவை அடக்கி வைக்கிறார். ஆனா இந்த அணுவை அடக்கி வைக்க நினைச்சாலும் கூட இதே விஞ்ஞானி அந்த கனநீரின் அழுத்தத்தை என்ன செய்யறான், வெடிக்க செய்யப்படும் போது மற்றதோடு வேகமாக உருவாக்கப்பட்டு இந்த ஹைட்ரஜன் இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா
ஒரு தண்ணியின் தன்மையை பீசிய பின் உங்கள் ஓட்டையை போட்டு அழுத்த அதிகமான அதே போல இந்த உணவின் தன்மை அழுத்த உணர்வுகள் சூரியனால் கவரப்படும் போது இந்த உணவின் தன்மை எப்படி உப்பு கரையுதோ இதே உணர்வின் தன்மை உப்பு சத்தின் அதிகமாக கரைக்கப்பட்டு நம் உடல் உள்ள உறுப்புகள் அரைக்க விஞ்ஞானி இந்த கண்டுபிடிச்சா அதை செய்யறோம். இங்க உட்கார்ந்து நம்ம ஞானி குருவாதர் கொடுத்த அருளை தெரிஞ்சுக்கல. இத்தனையும் உங்களுக்கு உபயோகமற்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பம் உலகம் எப்படி இயங்குது அதை நாம் எப்படி இயக்கணும் உங்களுக்கு தெரிவித்து நான் ஏட்ட படிக்கல. குரு அருளை நான் நினைச்சு அந்த உணர்வை எடுத்து வழியில நடந்தேன். காத்துல இருக்கிற அத்தனையுமே நீங்களே அதை அறியலாம். நல்லதை நீங்க சேமிக்கலாம். அந்த நல்லதை பெற செய்வதற்கு தான் தீமை எப்படி செய்யறது, தீமை எப்படி மாற்றுறது. இந்த உணர்வை சேர்க்கும் போது நீங்க நுகர்றீங்க. இந்த உணர்வு ரத்தத்துல கலக்கு கூடுமானவர்கள் உங்க உடல் உள்ள அந்த அணுக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது போய் சேரும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார வந்து பேசுறேன்னா இதுக்குத்தான் நேரம் போகுதுன்னு நினைக்க கூடாது. இந்த உணர்வை சேர்த்து கொஞ்சம் உடனே மற்ற தீய அணுகள் கொஞ்சம் மூச்சு திணறும். அந்த மூச்சு திணறும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது கொஞ்சம் சேர்க்க வச்சிடும். ஏன்னா இடைவிடாது பேசிக்கிட்டே இருக்கு, நீங்க இடைவிடாது நுகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. இந்த ரத்தத்துல அதை கலந்துகிட்டு இருக்கு, கலக்க சேரு. எனக்கு எப்படி மணிக்கணக்கில் கொடுத்தாரு, 2 நாளைக்கு 3 நாள் கூட என்னை பட்டினா போட வச்சு எனக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு கொடுப்பாரு. என் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு இந்த சாப்பாடு கொடுப்பாரு. அதனாலதான் நான் சாந்தி என்ன எல்லாரும் 2.5 மணி நேரத்துல பேசுவாங்க. வேற நான் ஜவுமிட்டாய் மாதிரி 6 மணி நேரம் பேசினாரு, 3 மணி நேரம் அப்படின்னு சிலர் எண்ணிடுவாங்க. இப்ப சொல்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட அந்த அருள் சக்தி பிறச்சது இருக்குதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நிமிஷத்துல சொன்ன என்ன ஆகும், அது உங்க ரத்தங்களை கலக்க செய்து அந்த கெட்ட அணுக்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க செய்யணும். இதை கொஞ்சம் கொஞ்சம் புகுத்த வைக்கணும். எல்லாம் வழி தெரிஞ்ச ஒரு விஞ்ஞானி பெனிசினா காத்த அழுத்தத்தை கண்ணா. இப்ப அலுமணியத்தையோ தங்கத்தையோ தங்கத்தை நிச்சயம் கட்டி நம்ம கரியமானது அதை என்ன செய்ய இதுக்குள்ள போட்டு காத்த அழுத்தத்தை ஜாஸ்தி கொண்டாங்க. அந்த காற்று அழுத்தத்தை கொண்டு இந்த தங்கத்துல மோதல் அணிச்சு தூசியாக போயிடும், கரைச்சிடலாம். இப்ப சொல்றது உங்களுக்கு அர்த்தாது. இப்போ இந்த மனிதன் விஞ்ஞானத்தால அதை கரைக்கும் சக்தி கொண்டாங்க. இதே போல என்ன செய்யறோம், அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்தவங்கிட்ட சேர்ந்து இவருடைய அழுத்தமான வேக சுழற்சியா இருக்கு. அப்ப அந்த தீமைகளுடைய உணர்வு ஊடுருவ வச்சிடும். விஷம் எப்படி ஒன்றுக்குள் ஊடுருவி அந்த நிலையை மாற்றுதோ இதே போல விஷத்தை மாற்ற உணர்வுகள் உங்க ரத்தத்துல கலக்க சேரும். இந்த உடல் உள்ள அந்த உணர்வு அந்த அணுக்களுக்கு இது ஊடுருவி அதை மாற்றக்கூடிய சக்தி பெறணும்னா மணிக்கணக்கில் பேசுறேன். இப்ப சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகும். காரணம் இல்லைன்னா மணி சில பேர் சாமி மணிக்கிழமை உட்கார நம்ம உட்கார முடியல, கொஞ்சம் அப்படி போய் ஆற உட்காந்துக்கலாம்னு சொல்லி போவாங்க. இந்த வாழ்க்கை நிறைய கொண்டு அந்த மாதிரி ஒதுங்கி போறவங்க போயிடுறாங்க. அதுல மிஞ்சி வர்றவங்க தான் நீங்க எப்படி இருந்தாலும் அந்த குரு அருளை பெறணும் அப்படின்னு நிலையில இருக்கிறதா இங்க நிற்கும். ஏன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பேச பேச அங்க கொஞ்சம் பத்தும், அப்புறம் வரணும்னு சொல்லி இங்க வரும். நீங்க வளர்ச்சி அடைஞ்சா உங்க மூச்சு இந்த பூமியில் உள்ள தீமையில் நீக்கும். உங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களும் இது திறந்து வைக்கும். ஏன்னா அங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் போக்கிரியான இருக்கிறான்னு வச்சுங்க, அங்க போய்கிட்டான பேசுறாங்க, இல்லைன்னா சும்மா இதா பேசுறாங்கன்னா அது உணர்வு வந்து அந்த பக்கத்துல இருக்கிறவங்களாம் அதே ரீதியாக. இப்ப நீங்க எடுத்து ஏதாவது பண்ண அதை பண்ணும்போது உங்க உணர்வு நிச்சயம் சேர்த்த உடனே அவங்க துன்பத்தை மாற்றக்கூடிய நீங்க சக்தியா மாறுறீங்க. இல்லாம அது வந்து உங்களுக்கு ஆட்கொண்டும். அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் நேரம் வேணாலும் ஒரு சமையல் செய்ய போகும்போது அவசரப்பட்டு யாருங்கன்னா என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அரிசி 3/4 அரிசி என்ன ருசிகள் என்கிறோம். ஹோட்டல்கள் அரிசிறாங்க, அவசரமா 3/4 அரிசி போட்டுறாங்க. இதான கல்யாண வீட்டுல ஏதாவது கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா சீக்கிரம் போட்டோன்னு நினைச்சுறாங்க, 3/4 அரிசியில வேலை போயிடுறாங்க. அந்த கல்யாண வீட்டுல ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வீட்டுல சாப்பிட்டா எனக்கு வயிற்றால போகுது, நெஞ்சு வலிக்குன்னு அந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டாங்க. சில பேர் இவங்க அவசரப்பட்டு கொடுக்கறதுனால திட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த உணர்வு என்ன அவசரப்பட்டு சமைச்சுன்னா கடைசியில நீங்க என்ன செய்வீங்க, வித்தியாசமா நினைச்சிருங்க. இந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்ட்டு இந்த பொறுமையோட அவங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுக்கு தக்க வச்சு. அதனால நாம ஒவ்வொரு நொடியையும் இப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்ததுன்னா
ஒவ்வொன்று நிலையும் அந்த துணை நட்சத்திரம் சேர்த்துக்கிட்டே வாங்க. அதை சேர்த்துட்டு அந்த சேர்க்கக்கூடிய இந்த பருவத்தை பறிச்சதுதான் இதை செய்யணும். இப்ப நம்ம என்ன குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளோட ஒரு பொருள் சேர்க்கணும் ருசியா மாற்றிடும். அப்ப நாம நல்ல குணம் என்றாலும் வேற என்ன உணர்வு எடுத்தா இதை சேர்த்துக்கிட்டோம்னு நல்ல அணுக்களை மாற்றிடும். அப்ப அந்த நல்ல அணுக்களை மீண்டும் கொண்டோம்னா அந்த உணர்வை சேர்த்து இதுக்கு மேல அதை மாற்றணும், அதான் அடிமையாக்கணும். கங்காசர் வானமாடி நமக்குள் ஒவ்வொரு உணர்வின் தன்மை அழும்போதும் அணுவுக்குள் அணுக்குள் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரணவ தத்துவத்தை கொண்டது. அப்ப அந்த பிரணவ தத்துவம் புழுவிலிருந்து மனிதனாக வர வரையிலும் ஒவ்வொரு அணுக்களையும் அது நுண்ணி அணுக்களாக மாறி மாறி அந்த உணர்வின் தன்மை கொண்டு சேர்த்துதான் உடலாக மாற்றும். அது அந்த உடலின் அணுக்கள் அத்தகைய பரிணாம வளர்ச்சி அடைந்த பிற்பாடுதான் அதுக்கு தக்க மனித உறுப்புகளை உருவாக்கும். மனித உறுப்புகளை உருவாக்கணும் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தன்மை நாம மனிதனான அந்த அணுக்களை இந்த உடல் உள்ள அணுக்களை மாத்தின நிச்சயம் இதன் ரூபங்களை மாற்றி இந்த உயிரணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உறுப்பு உண்டாக்கணும். நாம் புழுவிலிருந்து சேர்த்து கொண்ட உணர்வுத்தக்கதான் உறுப்புகள் மாறும். அப்ப படிப்படியா வரும்போது எல்லாவற்றையும் கழிக்கக்கூடிய இந்த உடலின் உறுப்புகள் அமையுது. இந்த உடலின் உறுப்புகள் அமைஞ்சிருப்பா நம்ம என்ன செய்யணும்? இதை நாம் அந்த அருள்வழியை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும். உயிர் ஒளியானதும் அதே மாதிரி சரிதான். ஒவ்வொன்றிலும் தனுசு கோடி எல்லாவற்றையும் சேர்த்து உயிர் எப்படி ஆனதோ ஒன்றாக அமைத்த தனுசு கோடின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அர்த்தமாகுங்களா? அதான் கோடிக்கரையில இருக்கும். அதாவது எல்லாவற்றையும் இந்த கோடிக்கரை என்று ஒன்றா சேர்க்கும் இந்த நிலையில இருக்கும். நேராகி போச்சு ராமன் என்ன செய்யறான்? கூட்டி வரைக்கிறான். இது ஒரு நாள் முடியுமோ? இந்த கோடிக்கரையிலிருந்து நாம நிச்சயம் எல்லாவற்றையும் அந்த உயிர் இருக்கிற உணர்வு கூடிய நீங்க நல்லவராக வேண்டும் என்ற உணர்வை என்னுடைய நினைக்கிறேன். உங்களுடைய தீமையை நீங்கிற அந்த அருள் என்ற உணர்வை என்னை சேர்க்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று எண்ணேன். ஆனா அவங்க வந்து பெறவங்க அவங்க பெற்றா பரவாயில்ல, இல்லாமன்னா அவங்க பெற வேண்டும் என்ற உணர்வு எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கு என் உடலுக்குள்ள அது பெறுது. இப்ப நீங்க திட்டிறீங்க, ஒருத்தர் திட்டாங்கன்னு வச்சுங்க, எனக்குள்ள இருக்குது. அப்ப நீங்க பெற வேண்டும் என்று நான் என்ற இந்த உணர்வு எனக்குள்ள இருக்கும். என்னை திட்டினவங்க மீண்டும் என்ன அன்னைச்சு அவங்க புறவடை வைக்கிறது. இப்ப இங்க இருந்து தானே போகுது. யார் உடலை விளைஞ்சு அது வருது. அப்போ உங்களை நினைக்கும் போது அந்த துறை நட்சத்திரத்தை நான் பெறணும். நீங்களே இது பெறணும். அதான் மகிழ்ச்சி நான் சக்தி பண்ணி என்னோட முடிவு பண்ணி ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு நினைத்து அவங்க அறியாத இருள் நீங்கணும். அவங்க பொருளை இருந்து செயல்படும் திறன் அப்படி நாம எண்ணும் போது இந்த உணர்வு நினைச்சு எனக்குள்ள வரும். ஏன்னா அவங்க உணர்வு பதிவாகுது. இதோட கலந்து நினைச்சு இதை மாற்றிடுறோம். அப்ப நம்ம அந்த துரு நட்சத்திரத்தின் பேரை இங்க நினைச்சிடுறோம். உள்ளு கெட்டது போகாத மாத்திரம் இந்த உணர்வு நினைச்சு ரத்தத்துல கலக்குது. அப்ப ரத்தத்துல கலந்தவன அது எடுக்கிறதுக்கு வழி வேணும் இல்ல? அது கலந்தவனை இதை மாற்றிட்டு அந்த துரு நட்சத்திரம் பேரவர்கள் என் உடலோட ஜீவான்மா ஜீவனுக்கு இருக்கும். இதை முந்தி கொடுத்துறோம். அது கொடுத்தோன்னு நாம இதை கலந்து போற இதை எடுத்து பழகும். ஒன்று இல்லாத ஒன்று இல்லை, எதுவுமே ஒன்று இணைந்தாதான் அது வரும். இல்லை இப்ப வட துருவத்தில் இருக்கக்கூடியது என்ன செய்யுது? இழுக்கும். தென் துருவத்தில் இருக்கிற நிச்சயம் தள்ளும். ஏன்னா இந்த தென் துருவம் சூரியனை பார்த்து இருக்குது, வடத்துருவ நிச்சயம் மேல இருந்து இழுக்குது. இப்ப இந்த மாதிரி மேக்னெட்ல என்ன செய்யணும்? ஒரு இதை வைங்க, இந்த மாதிரி 2 வயது தள்ளிட்டு போகும். வடதுருவத்தில் தான் இழுக்கும். இப்ப இதே மாதிரிதான் இந்த மேக்னெட் அளவுகோலை வச்சு அன்னைக்கு இதாந்து மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி கீழே ஒரு கல் வச்சிருப்பாங்க, மேல ஒரு கல் வச்சு அந்த இடத்துல இந்த கல் மேக்னெட் பார்த்தா அந்த இடத்துல சாமிடும். இது வெள்ளக்காரன் வந்து எல்லாம் ஏமாந்த காலம். அதே சமயத்துல மக்களுடைய நிலையில் இதே மாதிரி மக்களை இதை அறிவு ஊட்டுறதுக்காக என்ன செய்திருக்காங்க? ஆஞ்சநேயரை செய்து இப்ப அவங்க ஆந்திராவில் இருக்கணும். அதுல குடங்குடமா பால் ஊத்தனா எங்க போவோம் அப்படின்னு சொன்னா அது அங்க ஒரு பக்கத்துல டாங்கிட்டு இருக்கு, உள்ளுக்குடி அங்க பூராட்டியும் குடிச்சிடாரு குடிச்சிடாரு ஆஞ்சநேயர் சொல்லி போட்டு மக்களை நம்ப வைக்கிறாங்க. எதுக்கு நீ ஆஞ்சநேயர் செய்தா உனக்கு செல்வத்தை கொடுப்பான், அதை கொடுப்பான், இந்த ஆசை உடல் ஆசைக்கு தான் வளர்த்தாங்களே தவிர அந்த மனிதன் ஆசையை கொட்டி அரசு தன் மதத்தின் வழியில நடக்க
மக்களை அடிமைப்படுத்த இப்படி ஞானிகள் கொடுத்த உண்மையை மறைச்சிட்டாங்க. அதனால யாரும் இப்ப குற்றவாளி அல்ல, யாரும் நம்ம ஏமாத்தல. இப்ப நான் நினைச்சிருவோம், ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க, அவனை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இப்படி சீரான் அடுத்தாப்பு நீங்க நினைச்சிருங்க, ஏமாத்த வச்சிருங்க. ரெண்டு பேரும் நம்ம எடுக்கிறான் பாரு நீங்க நினைங்க, பொண்ணு உங்களை அறியாமல ஒரு பொருளை எடுக்க வைக்க பெருசு அவங்க உணர்வு செய்யுது. அப்ப நீங்க அந்த உணர்வை எடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு அந்த துருவ நட்சத்திரம் நிறைய தீமைகளை போக்கிட்டு, அப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு சொன்னீங்கன்னா அந்த உடனே நினைச்சு நம்ம உணர்வே அவங்க உங்க கெட்டது எனக்குள்ள வராதபடி அவங்க அந்த நல்ல உணர்வு பெறணும். உடனே அந்த உணர்ச்சிகளை விடுவோம். அப்ப நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா என்ன செய்யணும், இப்படி ஆனதுதான் துருவ நட்சத்திரம். அப்ப என்ன செய்யும், இந்த சூரியன் அழியலாம், அது எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணுது. இந்த துருவ நட்சத்திரம் அழியாது. ஆனா அந்த உணர்வை எடுக்கணும். அதன் ஏற்பட்டதெல்லாம் 6வது அறிவு கொண்ட 7வது சப்தரிசி சிசித்து கொண்ட உணர்வு கோளா இருக்கும். மனிதன் கடைசியில் என்ன அந்த ஒளியா மாறும். முதல்ல விஷத்தின் தன்மை இருந்தது, அது வெப்பமாகி சூரியன் மாற்றுது. ஆனா அதே சமயத்தில் உணர்வு விளைந்தது, அணுக்களாக மாறினது. அது உணர்வின் தன்மை இயக்கம், அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் மனித உடலை பெற்றது. சூரியன் மற்றதெல்லாம் ஏதோ ஒரு அணு சந்தர்ப்பத்தால் இணைந்தது. செடி கொடிகள் மாற்றம் சந்தர்ப்பத்தால் இணைந்தன. இந்த உயிரின் உடலின் மாற்றங்கள் மனித உயிரின் நுகரப்பம் மற்ற ஒரு தீமைகள் உணரும்போது சந்தர்ப்பத்தால் உடல் மாற்றங்கள் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் எல்லா நிலையும் மீண்டும் வேதனை என்ற உணரும், மீண்டும் நம்ம உடல் மாற்றத்துக்கு கீழே போறோம். சொல்றவங்களுக்கு அர்த்தாச்சு. அப்ப வேதனை ஒண்ணு கீழே போயிடும், உடல் மாற்றம். விஷத்தன்மை கொண்ட உடலாகும், விஷத்தன்மையான நோய்கள் வரும், விஷத்தன்மையான இயக்கம் வரும், விஷத்தன்மையான சொல்கள் வரும். அப்ப என்ன நான் உடலோடு மற்றவங்களையும் சேர்த்து கெடுக்கிறோம். நீங்க நண்பரா பழகுறீங்கன்னு வச்சுங்க, நண்பரா பழகும்போது எதனா வேதனை நிலையாச்சுன்னா நண்பர் சொல்ல போகும்போது நீங்க விளைந்தது, அவங்க சொல்ல போகும்போது அங்கேயும் விளைந்தது. இப்ப நண்பருக்குள்ள என்னைக்கு நண்பனா பார்த்து இது கவர்ந்தது. ஆனாலும் வசிஷ்டனம் அன்றே போல நாம எடுத்துக்கொண்ட உணர்வுலாம் இந்த நிலையாது. இந்த உணர்வின் தன்மை அது நாம ஒவ்வொன்றும் கொண்டு புசித்து வந்தது. இந்த உடலானது ராவணன் 10வது நிலை அடையக்கூடிய இந்த உடல், 10வது நிலை அடையக்கூடிய இந்த உயிர், இது ரெண்டுக்கும் என்ன செய்யுது, சீதா என்ற நிலை இது ராவணன் இந்த உடல்ல, சந்தோஷம் என்ற நிலை இங்க சிறை பிடிச்சு இப்ப வாழ்றோம். இப்ப நம்ம ராவணனா தான் வாழ்றோம். இப்ப சொல்றது தேசம் சந்தோஷத்தை தான் விடுறோமோ, இந்த சந்தோஷமான உணர்வு விடாதபடி சங்கட நிலையிலே போடுறோம். இப்ப இதை சிறை பிடிச்சோம். ஆசை நம்ம எந்த வரப்போகும்போது அந்த நிலை இருந்துச்சு, நம்ம சந்தோஷத்தை அழகு அதை நாடத்தான் செய்யுது. நமக்கு சந்தோஷமான உணர்வு உருவாக்க முடியுதா? ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறோம். நாம் அதை படிச்சு விடலாம். இல்லை ராவணன் அரக்கணுங்கிறாங்க. இப்ப ராவணன் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் என்ன செய்யற அவன் தான் நல்லவன், ராமன் ஐயோங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்படி திருப்பி பேசுறவங்க தான் நாம இருக்கிறோம். அது மட்டும் இந்த உயிர் நாம் எதை கவர்ந்து வசிக்க அந்த உணர்வின் தன்மை வரும், அதன் வழி இந்த உடல் இயங்குது. ஆக எதன் தன்மை உடலாவதோ அது அருந்தறியாகுது, குணத்தின் தன்மை இந்த உடல் வளர்க்கு. ஆக ஒன்றை சாப்பிட வேண்டும் என்று எண்ணுது. இந்த 10வது நிலை அடையக்கூடிய நிலை என்ன செய்து, இந்த உணர்வு மாறினவன் என்ன செய்து, தன் உடல் வந்த மனை அணிச்சு தன் பையன் நம் ராமாயணத்தை நீங்க படிச்சு பாருங்க, உண்மைகள் எவ்வளவு புதங்கி இருக்குங்கிறது. நான் சொல்லியிருப்போம், இந்த சத்தியத்தின் சக்தி நிலை இருக்கும்போது ராமேஸ்வரத்துல பெரிய புதைகள் இருக்கு, அங்க வெளிப்படுத்தல. அங்க இருக்க பொப்பு தண்ணி இருக்கு, இதெல்லாம் வெளிப்படுத்தல. புதையில இருக்கு புதைச்சு வச்சிருக்காங்க இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க எல்லாமே இந்த புதைஞ்சு கிடக்குற அந்த பொருள் இல்லைங்க. எல்லா எண்ணத்தையும் குவித்து அதை கடைசி நேரத்தில் மணல் கொடுத்து அந்த ஒன்று சேர்த்து வாழும் நிலை, அந்த அந்த உணர்வின் தன்னை காவிய பழப்பிலை உருவாக்கி வச்சிருக்க அந்த புதையில் தான் நான் தோண்டி கொடுக்குறேன். அதில் பார்த்து புதையில இருக்கு தோன்றதுக்காண்டி என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு பற்றி இருக்கு தோன்றன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில இடங்கள்லங்க உண்மையில சொல்லப்படும் போது தெரிந்த நிலைகள் வரப்போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, உண்மையை நம்ம குரு சொல்றாங்கன்னா அதை பின்பற்றி நடக்க உங்களுக்கு தெரிய செய்து என்ன செய்யுதுன்னா, நான் தெரிந்து கொண்டேங்கிற நிலை வரப்போகும்போது குரு விட்டுறாங்க.
அதனால்தான் வந்த பழி. இதே மாதிரி முந்தி இந்த காட்சிகளை கொடுக்கும் போது சில இதுகள்லாம் தெரியாதுன்னு சாமி என்ன தெரிஞ்சது என்ன எனக்கு என்ன சாமி தெரியல போடு நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்படிதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த காட்சிகளை நிறுத்தினது. தவறான வழியில போறாங்க. குரு எப்படி மதிக்கணும் நிலைய போறான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு நாள நிறுத்தி இப்ப தனிச்சு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த காட்சிகளை பற்றி பறிச்சு முந்தி வந்தவங்களுக்கு எல்லாம் காட்சிகள் தெரியும். காட்சிகளை பறிச்சு உண்மையில் இருக்கும் காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைதான் பக்குவப்படுத்திக் கொண்டாங்க. இன்னைக்கு இந்த சக்கரத்துல கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த துருவ நட்சத்திரம் ஒளிகள் வரும். அப்ப அந்த உணர்வுல நிச்சயம் உடல்ல பாய். அப்ப சிந்தனை கருணை அந்த சிந்திக்கும் தன்மை கொடுக்கும். அப்ப நம்முடைய எண்ணங்களை நிச்சயம் ஏதாவது நம்ம குறைகள் நடந்தா இங்கிருந்து சக்கரத்தில் நினைச்சு இந்த உணர்வை எடுத்து அவங்க அறியாத நீங்கணும். அவங்களும் பொருள் அறிவி செயல்படும் இங்கிருந்து ஆணையிடலாம். அப்ப அந்த உணர்வின் தன்மை என்ன செய்யுது, அவங்க உணர்வு நம்மை பாதிக்காது. அதே சமயத்தில் நாம் இந்த உணர்வு பெறணுங்கிறதுக்காண்டி இதை செய்வது. அதனால இந்த எனக்கெல்லாம் என் குரு எனக்கு கொடுத்த எதுவோ அது உங்களுக்குள்ள அது பெறணும்னு சொல்லிட்டு எல்லா அணுக்களையும் இப்ப சொல்லிட்டேன். நீங்க ஏதோ பிறந்த அணுக்கள் இருந்து எதிர்தான் அந்த உணர்வுக்கெல்லாம் கொஞ்சம் தொட்டு விட்ட உடனே நீங்க நுகர்ந்த உணர்வு ரத்தத்துல கலந்து அது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கும். எல்லா அணுக்களையும் இப்ப சொல்லிட்டேன். நீங்க ஏதோ பிறந்த அணுக்கள் இருந்து எதிர்தான் அந்த உணர்வுக்கெல்லாம் கொஞ்சம் தொட்டு விட்ட உடனே நீங்க நுகர்ந்த உணர்வு ரத்தத்துல கலந்து அது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கும். அதை நீங்க தொடர்ந்து நல்ல சாப்பாடு இதே மாதிரி அந்த துருவ நட்சத்திர உணர்வு பிறந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாயிரும். நாம இறங்கல அணுவின் இயக்கமா தான் இருக்கிறோம். அது வர அது எடுத்தது உயிர் இயக்குது. நாம் உயிராக மாறிடும். அந்த அருள் உணர்வு எடுத்தோம்னா அந்த உணர்வு வழியா மாறிடும். இப்ப நம்ம ஆயிட்டா முழு முதல் கடவுளா நாம் ஆயிடும். எல்லாவற்றையும் தீமைகளை அகற்றி உருவாக்கும் சக்தியா பெறதான் முழு முதல் கடவுள். மிருக நிலையிலிருந்து மனிதன் அனுப்பும் விநாயகர் தத்துவத்தில் யாரு? நாம வந்து சிவனுக்கு முந்தியவன் விநாயகன், உடலின் தன்மை சிவம், சிவனின் பிள்ளை விநாயகன். இப்படி நாம் அது தொடர்ந்து வரும்போது பல கோடி தீமைகளை நீக்கி அதை நீக்கிட்டு நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றது மனிததான் முழு முதல் கடவுள். சூரியன் அலையலாம். இந்த உணர்வின் தன்மை கொண்டு எண்ணங்களால் கவர்ந்து கொள்வதுதான் இந்த முழு முதல் கடவுள்.